வெளியூர் அழகான கிராமம். அந்த கிராமம் எவ்வளோ அழகோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாயாஜாலமும் அந்த கிராமத்தில் இருக்க தான் செஞ்சது. ஆமாம், அங்கே ஒரு பழமையான கடை இருந்தது. அந்த கடைக்குள்ளே போகிறதுக்கு அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பயங்கரமான பயம். ஏன் அப்படின்னு சொன்னால் வாங்க கதைக்குள்ளே போய் பார்க்கலாம். அந்த பழமையான கடையை லாலா அப்படிங்கிறவர் நடத்தி வந்தார். அவர்கிட்ட ஒரு மாயாஜாலம் நிறைந்த கண்ணாடி ஒன்று இருந்தது. அது மக்களுடைய முகத்தை காட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்க மனசில் என்ன இருக்கோ அதையும் அப்படியே காமிச்சிடும், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல். இதனாலேயே மக்கள் யாரும் அந்த கடைக்கு போகிறது கிடையாது. ஒரு நாள் சோட்டு யார் சொல்றதையும் கேட்காம அந்த கடைக்குள்ள வந்தான். அந்த கடைக்காரர் சோட்டுவை பார்த்து இப்படி கேட்டாரு, என்னப்பா சோட்டு, அதிசயமா இருக்கு. ஊர் மக்கள் யாரும் இந்த கடைக்கு வர்றதே கிடையாது, நீ வந்திருக்கியே, என்ன விஷயம்? அப்படியெல்லாம் இல்லை மாமா, சும்மா தான் இந்த பக்கமா வந்தேன், கடையை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், அப்படியே உங்களையும். சரி சரி சரி, அப்ப கொஞ்ச நேரம் இங்க கடையை பார்த்துக்கிட்டே இருக்கியா? நான் பக்கத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். யாராவது ஏதோ வந்து கேட்டாங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல மாமா வந்துருவேன்னு சொல்லுப்பா. சரிங்க மாமா, போயிட்டு வாங்க, நான் கடையை பத்திரமா பார்த்துக்கிறேன். இப்படி சொல்லிட்டு லாலா மாமா அங்கிருந்து கிளம்பிட்டாரு. சோட்டு சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்கவும் அந்த கடையில் என்னென்ன இருக்குன்னு மெதுவாக பார்க்க ஆரம்பிச்சான். அப்போதான் அவனுக்கு வினோதமான ஒரு அறை தென்பட்டுச்சு. என்னது இந்த அறை? ரொம்ப விசித்திரமா இருக்கு. பகல் நேரத்திலேயே இரவு மாதிரி நிலாலாம் இருக்கு. ஒரு பெரிய கண்ணாடி வேற இருக்கு. ஓ, இதுதான் அந்த ஊர் மக்கள் சொல்ற மாயாஜால கண்ணாடியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோட்டு அந்த கண்ணாடி கிட்ட போனான். அவன் போனதுதான் தாமதம். அவனுடைய நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, அதாவது அவன் மனசு அப்படியே வெளிப்பட ஆரம்பிச்சது. அவன் கோபமா இருக்கும்போது அவனுடைய முகம் கருப்பாயிடுச்சு. அவன் தப்பு செய்யறப்போ அவனுடைய, அதாவது மற்றவங்களுக்கு கோவப்படுவாங்க இல்லையா, தீங்கு நினைக்கும் போது அந்த கண்ணாடி சுக்குநூறா உடைஞ்ச மாதிரி ஆனது. அவங்க அம்மா கிட்ட அவன் கோவமா பேசும்போதும் மரியாதை இல்லாமல் பேசும்போதும் அந்த கண்ணாடியே மாயமாக மறைஞ்சிருச்சு. இப்போதான் சோட்டுக்கு தன்னுடைய தப்பெல்லாம் புரிய ஆரம்பிச்சது. உடனே அவனுடைய முகம் வாடி போச்சு. சோட்டு சோகமா கடைக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருந்தான். அப்ப லாலா மாமா அங்க வராரு. ரொம்ப நன்றிப்பா சோட்டு, இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டதுக்கு. சரி, நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? என்னாச்சு? திட்டாங்களா? அதெல்லாம் இல்ல மாமா. அப்புறம் ஏன் நீ இவ்வளவு சோகமா இருக்க? என்னன்னு சொல்லு மாமா. உங்க கடையில ஒரு விசித்திரமான அறையை பார்த்தேன். அதுக்குள்ள போனா ஒரு பெரிய கண்ணாடி இருந்தது. அதுல என்னுடைய உருவம் கொஞ்ச நேரம் கருப்பாகவும், சில நேரம் அந்த கண்ணாடி நொறுங்கின மாதிரியும், இன்னொரு தடவை கண்ணாடியே மாயமாயிடுச்சு மாமா. எனக்கு கொஞ்சம் பயமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு. அதான். அதுவா? அது உன்னுடைய மனசோட வெளிப்பாடுப்பா. மாயாஜாலெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ நல்ல அமைதியான மனநிலைமையில மற்றவங்களுக்கு நல்லதை நினைச்சு பாரு. உன்னுடைய முகம் எவ்வளவு சாந்தமா இருக்கோ அதே பிரதிபலிப்பு அந்த கண்ணாடியிலையும் தெரியும். அவ்வளவுதான் மாமா சொல்றீங்க. ஆமாப்பா, நம்மளுடைய மனசு அதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். உன்னுடைய மனசு எப்படி இருக்கோ அதுதான் பிரதிபிம்பமா இந்த கண்ணாடியில தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். நீ உன்னையும் உன்னுடைய எண்ணத்தையும் மாத்திக்கிட்டீன்னா அந்த உருவம் பிரதிபலிக்குது இல்லையா, அதுவும் தானா மாறிடும். இது உடனே மாறலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோ, கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையும் நல்லா பிரகாசமாயிடும். மாமா. சோட்டுக்கு தன்னோட தப்பு புரிஞ்சது. அதனால அவன் வருத்தத்தையும் மனம் திருந்திய நிலையிலையும் அங்கிருந்து போனான். கொஞ்ச நாட்கள் ஆச்சு. சிறிது காலத்துக்கு பிறகு சோட்டு திரும்பவும் லாலா மாமா கடைக்கு போறான். என்னப்பா சோட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கியே, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு உன்னை. ஆமா மாமா, நீங்க சொன்ன மாதிரி நான் இப்ப எல்லார்கிட்டயும் அன்பா தான் நடந்துக்கிறேன். அம்மா கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறேன். யாரையும் மரியாதை இல்லாமாவோ கோவமாவோ பேசுறதே இல்ல மாமா. உன்னுடைய முகமே சொல்லுதுப்பா. நான் அந்த கண்ணாடியில ஒரு தடவை என் முகத்தை பார்க்கவா இப்போ? தாராளமா பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்ன சோட்டு அந்த விசித்திர அறைக்குள்ள போய் பார்த்தான். அந்த பிரதிபிம்பமா தெரிகிற உருவம் ரொம்பவும் பிரகாசமா அழகா அவனுடைய உருவத்தை காட்டுச்சு. ஆமா, அவனுடைய மனசு எவ்வளவு தூய்மையா இருக்கோ அதே மாதிரி அவனுடைய உருவமும் ரொம்ப அமைதியோடவும் தூய்மையாகவும் பிரகாசமாகவும் காட்சி அளிச்சது. இதுதான் உண்மை. நம்மளுடைய மனசு எப்படி இருக்கோ அதுதான் மற்றவங்களுக்கு நம்மளுடைய முகத்திலையும் வெளிப்படையா இருக்கும். நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்களுடைய முகம் சந்தோஷமா இருக்கு, கோபமா இருந்தா அதையும் காட்டுதில்ல. அதே மாதிரி நம்மளுடைய மனசுல இருக்க குணங்கள், நம்ம நல்லது நினைக்கிறோமா கெட்டது நினைக்கிறோமாங்கிறது கூட நம்மளுடைய முகம் காட்டி கொடுத்துரும். அதனால நம்ம மற்றவங்களுக்காக நடிக்காம நமக்காக நம்ம உண்மையா இருந்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையும் பிரகாசமாயிடும். இந்த கதையை முழுசா கேட்ட எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த கதை பிடிச்சிருந்தா தொடர்ந்து இதே மாதிரி நான் நிறைய கதைகளை போடணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவை. தயவு செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். விரைவில் உங்களை தினமும் சந்திக்கும் கதைகளோடு, சுவாரஸ்யமான கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.